வணக்கம் நண்பர்களே, வாங்க இன்னைக்கு ஒரு அருமையான செய்தி பற்றி பார்க்கலாம். இன்னைக்கு எதை பார்க்க போறோம்னா, போஸ்ட் ஆஃபீஸோடைய தேசிய நேர வைப்பு கணக்கு, அதாவது நேஷனல் சேவிங் டைமிங் டெபாசிட் ஸ்கீம், இதை பற்றி தான் பார்க்க போறோம். இது மிக அருமையான சேமிப்பு திட்டம்னு சொல்லலாம். இந்த திட்டத்தில் நீங்கள் ஒரு டைம் முதலீடு செய்து 3 வருடத்தில் மெச்சூரிட்டி அமௌண்ட்டா, அதாவது முதிர்வு தொகையாக 6,17,538 ரூபா வரைக்கும் பெறலாம். வாங்க இந்த வீடியோவில் இந்த ஸ்கீமுக்கு எலிஜிபிலிட்டி என்ன, யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், வட்டி எவ்வளோ கிடைக்கும், இதனால் பயன்கள் என்ன, எங்கே அப்ளை பண்ணுறது, இன்னும் மேலே பார்க்கலாம் தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பண்ணாமல் பாருங்கள், ஒவ்வொரு தளமும் பயனுள்ளதாக இருக்கும். வெல்கம் டு தடைகளை விட சிரித்திரமுறை. ஃபஸ்ட்டு வாங்க இந்த ஸ்கீமுக்கு எலிஜிபிலிட்டி, அதாவது தகுதிகள் என்னென்னு பார்க்கலாம். வாங்க இந்த ஸ்கீமுக்கு 18 வயதுக்கு மேற்பட்ட இந்திய குடிமக்கள் அனைவரும் எலிஜிபிள் தான். அவங்க சிங்கிளாகவும் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம், அல்லது ஜாயிண்ட் அக்கௌண்ட்டும் ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்படி ஜாயிண்ட் அக்கௌண்ட் 3 பேர் வரைக்கும் இந்த அக்கௌண்ட்டில் ஜாயின் பண்ணிக்கலாம். அப்படின்னா 18 வயதுக்கு உட்பட்ட இந்திய குடிமக்கள் இந்த ஸ்கீமுக்கு எலிஜிபிள் இல்லையானா அப்படிலாம் இல்லை, அவங்களும் எலிஜிபிள் தான். மைனர் சார்பாக அவருடைய பாதுகாவலர் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். அதேமாதிரி தான் மனநிலை பாதிக்கப்பட்ட சார்பாகவும் பாதுகாவலர் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம். அதுவே 10 வயதுக்கு மேற்பட்ட மைனர் தன்னோட சொந்த பேர்லேயே அக்கௌண்ட், ஒருவர் இந்த ஸ்கீமுக்கு ஒன்றுக்கும் மேற்பட்ட அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். அடுத்தது வாங்க இந்த ஸ்கீமுக்கு டெபாசிட் முதலீடு பற்றி பார்க்கலாம். இந்த ஸ்கீமுக்கு குறைஞ்சபட்சம் 1000 ரூபா முதலீடு பண்ணணும். அதிகபட்சம் நீங்கள் எவ்வளோ வேணும் முதலீடு பண்ணிக்கலாம், அதுக்கு வரம்பு இல்லை. அடுத்தது வாங்க மெச்சூரிட்டி பீரியட், அதாவது முதிர்வு காலம் பற்றி பார்க்கலாம். இந்த ஸ்கீமுக்கு 4 ஆப்ஷன் இருக்குது. முதிர்வு காலம் ஒன்று 1 வருடம், ரெண்டாவது 2 வருடம், மூன்றாவது 3 வருடம், நாலாவது 5 வருடம். இந்த 4 ஆப்ஷன் இருக்குது, நம்ம எது வேணால் செலக்ட் பண்ணிக்கலாம். அடுத்து வாங்க இந்த ஸ்கீமுக்கு இன்ட்ரெஸ்ட், வட்டி எவ்வளோ தரான்னு பார்க்கலாம். வாங்க நீங்கள் 1 வருடம் மெச்சூரிட்டி பீரியட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணால் உங்களுக்கு 6.9% வரைக்கும் வட்டி தராங்க. அதே 2 வருடம் செலக்ட் பண்ணால் 7%, 3 வருடம் செலக்ட் பண்ணால் 7.1%, 5 வருடம் செலக்ட் பண்ணால் 7.5% வட்டி தராங்க. வட்டி ஆண்டுதோறும் செலுத்தப்படுகிறது. ஆனால் 4 மாதத்துக்கு ஒரு டைம் வட்டி கால்குலேட் பண்ணுவாங்க. வாங்க இதுக்கு ஒரு சில எக்ஸாம்பிள்லாம் பார்க்கலாம். இதுக்கு நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணால் வட்டி எவ்வளோ கிடைக்கும், முதிர்வு தொகை அதாவது மெச்சூரிட்டி அமௌண்ட் எவ்வளோ கிடைக்கும்னு பார்க்கலாம். வாங்க இந்த வீடியோவில் ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள், நீங்கள் டோட்டல் அமௌண்ட் 5 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணுறதா வச்சுக்கலாம். டைம் பீரியட் 3 வருஷம். இதுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் எவ்வளோனா ஆல்ரெடி பார்த்தோம், 7.1%. உங்களுக்கு 3 வருஷத்துல உங்களுக்கு வட்டி மட்டும் எவ்வளோ கிடைக்குன்னா 1,17,538 ரூபா கிடைக்கும். 5 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணி வட்டி மட்டும் 1,17,538 ரூபா கிடைக்கும். டோட்டல் மெச்சூரிட்டி அமௌண்ட் எவ்வளோ கிடைக்குன்னா 3 வருஷத்துல 6,17,538 ரூபா கிடைக்கும். அடுத்தது 2 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணுறதா வச்சுக்கலாம். டைம் பீரியட் 5 வருஷம் ஸ்கீம் ஸ்டார்ட் பண்ணுறீங்க. இதுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் எவ்வளோனா 7.5%. உங்களுக்கு 5 வருஷம் வட்டி மட்டும் எவ்வளோ கிடைக்குன்னா 89,990 ரூபா கிடைக்கும். 2 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணி உங்களுக்கு வட்டி மட்டும் 89,990 ரூபா கிடைக்கும். மெச்சூரிட்டி அமௌண்ட் 2,89,990 ரூபா உங்களுக்கு கிடைக்கும். அடுத்தது நீங்கள் 5 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணுறதா வச்சுக்கலாம். டைம் பீரியட் 5 வருஷம் ஸ்கீம் செல் பண்ணுறீங்க. இதுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் எவ்வளோனா 7.5%. உங்களுக்கு 5 வருஷத்துல வட்டி மட்டும் எவ்வளோ கிடைக்குன்னா 5 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணி உங்களுக்கு வட்டி மட்டும் 2,24,974 ரூபா கிடைக்கும். டோட்டல் மெச்சூரிட்டி அமௌண்ட் 7,24,974 ரூபா உங்களுக்கு இந்த ஸ்கீம் மூலியமாக கிடைக்கும். அடுத்து வாங்க இந்த ஸ்கீமோட ஒரு சில நன்மைகள்லாம் பார்க்கலாம். வாங்க இந்த ஸ்கீமுக்கு வரிச்சலுகை உள்ளது. சட்டப்பிரிவு 80 கீழ் இந்த ஸ்கீமுக்கு வரிச்சலுகை உள்ளது. அடுத்து வாங்க நமக்கு மெச்சூரிட்டி அமௌண்ட், அதாவது முதிர்வு தொகையை நம்ம கைக்கு எப்போ கிடைக்குன்னு பார்க்கலாங்க. ஆல்ரெடி பார்த்தா நம்ம செலக்ட் பண்ண ஆப்ஷனை பொறுத்து நம்மளுக்கு மெச்சூரிட்டி அமௌண்ட் கிடைக்கும். 1 வருடம், 2 வருடம், 3 வருடம், 5 வருடம். இந்த 4 ஆப்ஷன்ல ஏதோ ஒன்று செலக்ட் பண்ணால் அது தகுந்த மாரி நம்மளுக்கு மெச்சூரிட்டி அமௌண்ட் கிடைக்கும். அடுத்தது இந்த அக்கௌண்ட் மெச்சூரிட்டி பீரியட் முடிஞ்சதுக்கு அப்புறம் கணக்கு எக்ஸ்டெண்ட் பண்ண முடியுமானா பண்ணிக்கலாம். அதுக்கு நீங்கள் 1 வருட கணக்காக இருந்தால் 6 மாதத்துக்குள்ளே எக்ஸ்டெண்ட் பண்ணணும். 2 வருட கணக்கு ஓப்பன் பண்ணினா 12 மாதம், அதாவது 1 வருடத்துக்கு அக்கௌண்ட் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். அதுவே 3 வருடம் 5 வருட கணக்கு ஓப்பன் பண்ணினா நீங்கள் 18 மாதத்துக்குள்ள நீங்கள் அக்கௌண்ட் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுனா எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு சம்மந்தப்பட்ட தபால் நிலையத்தில் அதுக்கு ஒரு சில ஃபார்ம் இருக்கும், அதை ஃபில் பண்ணி கொடுத்து நீங்கள் அக்கௌண்ட் மேல் நீடிச்சுக்கலாம்.
வட்டி வந்து இந்த ஸ்கீம் தகுந்த வட்டி உங்களுக்கு கிடைக்கும். அடுத்து வாங்க, இந்த ஸ்கீமுக்கு வந்து ப்ரீ மெச்சூர் க்ளோஸ், அதாவது அக்கௌண்ட்டை முன்கூட்டியே மூடுற ஆப்ஷன் இருக்கா இல்லையான்னு பார்க்கலாம் வாங்க. இந்த ஸ்கீமுக்கு வந்து ப்ரீ மெச்சூர் க்ளோஸ் ஆப்ஷன் இருக்கு. ஆனால் வந்து நீங்கள் 6 மாதம் வரைக்கும் அக்கௌண்ட்டை வந்து ப்ரீ மெச்சூர் க்ளோஸ் பண்ண முடியாது. 6 மாதத்துக்கு அப்புறம் வந்து நீங்கள் வந்து ப்ரீ மெச்சூர் க்ளோஸ் பண்ணிக்கலாம். அதுக்கும் ஒரு சில கண்டிஷன்லாம் இருக்குது. நீங்கள் 6 மாதம் வந்து 1 வருஷத்துக்குள்ளே வந்து அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து சேமிப்பு கணக்கோடைய வட்டி, அதாவது 4% வட்டி தான் உங்களுக்கு கிடைக்கும். அதுவே நீங்கள் 1 வருஷம் கழிச்சு வந்து ப்ரீ மெச்சூர் க்ளோஸ் பண்ணால் வந்து உங்களுக்கு வட்டியிலேருந்து 2% குறைவாக வந்து வட்டி போட்டு உங்களுக்கு தருவாங்க. இப்போ வந்து உங்களுக்கு 7.5% வந்து வட்டி இருக்குன்னா அதில் வந்து 2% குறைச்சி 5.5% வந்து வட்டி போட்டு தருவாங்க முன்னாடியே நீங்கள் க்ளோஸ் பண்ணலாம். அடுத்து வாங்க, இந்த ஸ்கீமுக்கு வந்து என்னென்ன டாக்குமெண்ட் வேணும்னு பார்க்கலாங்க. ஃபர்ஸ்ட் ஐடி கார்டு, அடையாள அட்டை, அடுத்து ஆதார் கார்டு, அடுத்தது பேன் கார்டு, அடுத்தது உங்களுக்கு புகைப்படம் மற்றும் போஸ்ட் ஆஃபீஸ் கேட்கும் ஒரு சில ஆவணங்கள்லாம் இந்த ஸ்கீமுக்கு தேவை. அடுத்து வாங்க, இந்த ஸ்கீமுக்கு வந்து எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. இந்த ஸ்கீமுக்கு உங்கள் ஊருக்கு அருகில் உள்ள தபால் அலுவலகத்தில் போய் அப்ளை பண்ணிக்கலாம். மேலும் இந்த ஸ்கீம் பற்றி ஏதாவது டவுட்னா அவங்களுக்கு கேட்டாவே A to Z சொல்லுவாங்க. ஓகே நம்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முடிஞ்சால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வேணும்னா பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு கவர்மெண்ட் மற்றும் ஜென்ரல் கவர்மெண்டோட வேற எந்த ஸ்கீம் பற்றி தெரிஞ்சுக்கனாலும் கமெண்ட் பண்ணுங்க. அப்போ உங்கள் வீடியோ அந்த ஸ்கீம் பற்றி டீட்டெயிலாக போடுறேன். நன்றி, வணக்கம்.